மிரட்டல் பாய்ஸ் அக்கா சாப்பிட்டியா? ஆமாம்மா அக்கா சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஹாய், என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டேன் மிரட்டல் பாய்ஸ். யாரல் பக்கத்துல எந்த ஊர்? நிவி சிஸ்டர். சிறுத்தண்டு நல்லூர். நீ யாரல் உள்ள நல்லா உள்ள போகணும். நான் காயல்பட்டினம். ஏய் சூப்பர். காயல்பட்டினம் சூப்பர் சூப்பர். லைக் போட்டாச்சு சிஸ். ஸ்ரீநிதி நன்றிம்மா. சாப்பிட்டீங்களா? எங்கேருந்து பேசுறீங்க? ராஜா அக்கா சாப்பிட்டீங்களாக்கா? இல்லை ராஜா, மதியம் தான் சாப்பிடணும். காலையில் சாப்பிட்டேன். மிஸ்டர் விளாக் ஹாய். யாருக்கு? உங்களுக்கு சிவத்தியாபுரமா? அப்படியா? ஓகே ஓகே, நான் சாப்பிட்டேன். மிரட்டல் பாய்ஸ் என்ன சாப்பிட்டீங்க? ஸ்ரீநிதி சாப்பிட்டேன் சிஸ்டர். நீங்க? பிள்ளைகள் வேலைக்கு சென்று விட்டார்களா சிஸ்டர்? பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸ்ரீநிதி பாப்பா வந்து படிக்காங்க 2 பேருமே. எண்ணற்ற நட்சத்திரங்களை கூட எண்ணி முடித்து விடலாம் மிகவும் எளிதாக. எனினும் உன் பார்வையே என்னவென்று எண்ண முடியாது. தவிக்கிறேன் நான். ராகுல் இத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் பயங்கரமா யோசிச்சு போட்டிருக்கீங்க ராகுல். மனோகர் ஹாய். பிளாக் கலர் சாரியா? ராஜா வணக்கம். மனோஜ் ஹாய். நீ சாப்பிட்டியாக்கா? மிரட்டல் பாய் சாப்பிட்டேன். ஹாய் ஹாய். ஆமாம் சிவத்தியாபுரமா? ஓகே ஓகே. சிஸ்டர் நான் பவானி. இது என் சேனல் ஐடி பா. சிஸ்டர் நான் பவானி. எந்த பவானி? பவானி சிஸ்டரா? சென்னையில் இருக்கீங்களே நீங்களா? அப்படியா? போட்ட கமெண்டே ரிப்பீட் போடுறீங்க. நாயே நாயே நாயே. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் அண்ணா வேலைக்கு சென்று விட்டார்களா கேட்டேன் சிஸ்டர். டைப்பிங் மிஸ்டேக். ஸ்ரீநிதி பவானி சிஸ்டர் போயிருக்காங்க சிஸ்டர். வேலைக்கு போயிருக்காங்க. பாப்பாலாம் ஸ்கூல் போயிருக்காங்க சிஸ்டர். சாப்பிட்டீங்களா நீங்கள்? புளி சாதம் மிரட்டல் பாய் சூப்பர். ஹாய். என்ன சமையல்? சமையல் காரக்குழம்பு சிஸ்டர். காரக்குழம்பு முட்டை. குட் பாய். ஹாய் அக்கா, யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். ஆர்ஆர் கேமிங் நன்றி. புரியலையே கனி. ஹலோ நேத்து உங்ககிட்ட நான் பேசினேன்ல லைவ்ல. ஆமாம் சிஸ்டர். நிவி சிஸ்டர் நீங்கள் ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஸ்ரீநிதி ஐடி இல்லையா, அவங்கள நினச்சிட்டு இருக்கேன். சிவா சிவா ஹாய் சிவா. மறந்துட்டீங்களா? மறக்கல நிவி சிஸ்டர். ராகு சீனிவாசன் பவானி சென்னை பா. தெரிஞ்சிட்டு சிஸ்டர். நீங்களா? வேற எதுன்னு ஒன்று ஐடின்னு ஒன்று எனக்கு தெரில சிஸ்டர். ஓகே சாப்பிட்டீங்களா? கவிதை எழுத காதல் தேவையில்லை, பெண்களின் அழகை ரசிக்க தெரிந்தாலே போதும்.